நேத்து குட் பேட் அக்லி படத்தோட டீசர் பிரேக் டவுன் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நாம ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ஸ்கிரீன் பிளே பண்றீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு கதாபாத்திரம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. அதுவும் நம்ம ஹீரோ கதாபாத்திரம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். விஜய் அவர்களோட நடிப்புல வந்த புலி படத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாசா பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு கதையிலையும் பெரிய பில்டப் பண்ணிட்டு ஓப்பனிங் சீன்லயே ஹீரோ வில்லனோட அதுவும் மெயின் வில்லன் இல்ல ஒரு அடியாள் காலை புடிச்சுக்கிட்டு போற மாதிரி இருந்தா ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா? நீங்க கேட்கலாம் பாட்ஷா படத்துல கூட இப்படி வருதேன்னு. பட் அதுல ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. அதோட அந்த கதாபாத்திரத்தோட பேக் ஸ்டோரி நமக்கு சொல்லி இருக்க மாட்டாங்க. சோ பாட்ஷா படத்துக்கு இது பெர்ஃபெக்ட். ஆனா புலி படத்துல இது ஒர்க் அவுட் ஆகாது. இதையே நீங்க கில்லி படத்தோட ஒப்பிட்டு பாருங்க. முத்துப்பாண்டி கோட்டையில வச்சே அவர் அடிச்சு தனலட்சுமிய காப்பாத்தி இருப்பாரு ஹீரோ. ஆர் துப்பாக்கி படம் ஒரு இடத்துல குண்டு வெடிச்சதை பார்த்த ஹீரோ கிளெவரால பிளான் பண்ணி எல்லா குண்டு வெடிப்பையும் தடுப்பாரு. ஆக மக்களே, நீங்களும் கதை எழுத போறீங்கன்னா உங்க ஹீரோ யாரு, அவரோட கதாபாத்திரம் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத தெளிவா எழுதுங்க.